வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்று ஒரு தகவல். அப்பாவி மக்களை கொன்று குவிச்ச அரசியல்வாதி தன்னோட சுயநலத்துக்காண்டி அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் அரசியல்வாதிகளை பற்றி பேச வந்திருக்கேன். கரூரில் நடந்த விஷயத்தை தான். ஏன் இதுக்கு முன்னாடி கூட்டங்கள் நடக்கவே இல்லையா? விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் பேசியிருக்க வீடியோவை பாருங்கள். என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? தெரியுதா? விஜயோட இமேஜை ஃபைல் பண்ணணும், தன்னோட இமேஜை பெருசுபடுத்தணும். அதுக்காண்டி இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. தன்னோட அரசியல் சுயநலத்துக்காண்டி அப்பாவி மக்களின் உயிரை காவு கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறத உன்னிப்பாக கவனிங்க. பெரிய பெரிய மினிஸ்டர், பெரிய பெரிய அதிகாரிகள் செய்தி வர்றதுக்கு முன்னாடியே எப்படி மருத்துவமனைக்கு போனாங்க? தமிழக வெற்றி கழகம் கேட்குற இடத்த ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக ஏன் கொடுக்கல? ஆனால் தடியடி மட்டும் நடத்துனது ஏன்? இதுக்கு காரணமே இல்லை. அண்ணே, 1000 யானைகள் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் சிங்கம்னே. உங்களுக்கு பின்னாடி எங்களை மாதிரி இளைஞர்கள் அதிகமாக துணை இருப்பாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும். வெற்றி நிச்சயம்னே. நம்பிக்கையோடு போராடுங்க. உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.